20 தான், இவங்களும் 20 இருந்து கொடுக்குறாங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ மற்ற வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடையில வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ 10 ரூபா ஐட்டம்லாம் இப்பெல்லாம் குடிச்சாலே வந்து நல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அன்ஹெல்த்தியா பண்றாங்க. ஸோ 10 ரூபா அந்த கோக்கு, அதாவது எப்படி லோக்கல் ஐட்டம்லாம் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க நான் சொல்றேன். இது கோக்குல வந்து பிராண்டட், ஸோ அது வந்து எதுவும் குடிச்சா எதுவுமே ஆகாது. அண்ட் இப்போ குடிக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டு இருக்கு, தலைவலிக்குது. ஸோ அதை குடிச்சாலே 10 ரூபா ஐட்டம் குடிச்சாலே 10 ரூபா அதை கூட்டி குடிச்சாலே தலைவலிக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவுமே வைக்கல பாருங்க, எல்லாமே வந்து குவாலிட்டியா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிரைஸும் வந்து ரேட்டு கம்மியா தான் வச்சிருக்காங்க. ரேட்டு கம்மின்னு சொல்றத விட அஃபோர்டபுள் தான் சொல்லணும். ரேட் கம்மி தான். நீங்க எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க? நான் இங்க ஒரு 2 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2 இயர்ஸா சாப்பிட்றீங்க. உங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னு? எனக்கு இங்க வந்துட்டு சிக்கன் பர்கர் தான் ரொம்ப பிடிக்கும். டெய்லியுமே வீடியோஸ் பார்த்துட்டே வரோம். ஸோ இங்க வந்து என்னென்ன ரேட்டு கம்மியா இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, ஸோ எல்லாமே வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸை கவர் பண்ற வகையில நிறைய இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையில் இருக்காது. கிண்டர் ஜாய் எல்லாம் இருக்கு, கிண்டர் ஜாய் எல்லாமே எல்லா கடையிலும் இருக்கும். கிண்டர் ஜாய் மாதிரியே மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் மாதிரியா இருக்கு பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது பாருங்க, ஸோ இது வந்து ஜெல்லி வந்து எப்படி இருக்கு பாருங்க, அந்த சக்கரை மிட்டாய் சொல்லுவோம்ல, கவுனி மிட்டாய் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மிட்டாய் வந்து சக்கரை மிட்டாய் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ வந்து ஒரு லாலிபாப் டைப்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற கடையில கிடைக்காது. குழந்தைங்களை கவர் பண்ற மாதிரி சில கடையில தான் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாமே இந்த ஒரு கவுண்டர் பக்கத்துல எல்லாருமே வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இந்த பாருங்க, இது வந்து பைக் டைப். இது ஆக்சுவலா என்னன்னா ஜீரக மிட்டாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் டைப்ல வச்சிருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா கார் டைப்ல வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, இது ஆட்டோ டைப்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு கார் டைப்ல இருக்கு, வேன் டைப்ல ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல வகைகளை வந்து நம்ம சின்ன குழந்தைகளை கவர் பண்ற மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா 20 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான். ரேட்டு அதையும் கம்மி பண்ணி தான் வச்சிருக்காங்க. காஃபி பாத்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா தான். இங்க பக்கத்துல எல்லாருமே, இங்க கடலூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம பாண்டிச்சேரியிலுமே வந்து 20 ரூபா ஆகிக்கிறாங்க. டீ டைம்ல பாத்தீங்கன்னா 20 ரூபா ஆகிட்டாங்க. ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான். டீ வந்து 10 ரூபா, காஃபி வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா. ஸோ மற்ற எல்லாமே வந்து ராகி மால்ட் எல்லாமே வந்து 5 ரூபா தான் சொல்றாங்க. நாமே குடிச்சா நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபால இருந்து இருக்கு. பியூரேஜஸ் பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து இருக்கு. ஸோ கோக்கு 20 ரூபா தான். இதெல்லாம் எல்லா கடையிலும் 20 ரூபா தான், இவங்களும் 20 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ மற்ற வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடையில வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ 10 ரூபா ஐட்டம்லாம் இப்பெல்லாம் குடிச்சாலே வந்து நல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அன்ஹெல்த்தியா பண்றாங்க. ஸோ 10 ரூபா அந்த கோக்கு, அதாவது எப்படி லோக்கல் ஐட்டம்லாம் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க நான் சொல்றேன். இது கோக்குல வந்து பிராண்டட், ஸோ அது வந்து எதுவும் குடிச்சா எதுவுமே ஆகாது. அண்ட் இப்போ குடிக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டு இருக்கு, தலைவலிக்குது. ஸோ அதை குடிச்சாலே 10 ரூபா ஐட்டம் குடிச்சாலே 10 ரூபா அதை கூட்டி குடிச்சாலே தலைவலிக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவுமே வைக்கல பாருங்க, எல்லாமே வந்து குவாலிட்டியா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிரைஸும் வந்து ரேட்டு கம்மியா தான் வச்சிருக்காங்க. ரேட்டு கம்மின்னு சொல்றத விட அஃபோர்டபுள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து பாருங்க, இது சாக்லேட் ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சாக்லேட் ஐட்டம் தான். ஸோ டைரி மில்க்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கணும், ஸோ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னாக்கா டைரி மில்க் சில்க் கொடுத்தா போதும், டைரி மில்க் கொடுத்தா போதும். ஸோ ஃபெரர் ரோச்சர் இருக்கு, நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே ஃபெரர் ரோச்சர் பிடிக்கும். ஸோ அது வந்து இருக்கு. மோஸ்ட்லி சில கடைலாம் இருக்காது. மோஸ்ட்லி சில கடையில் நம்ம கேட்போம் நம்ம ஊர்ல, ஸோ இருக்காது. அந்த தீர்ந்துருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தீர அடுத்தடுத்து ஸ்டாக் இறக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபெரர் ரோச்சர் இருக்கு. ஸோ ஃபெரர் ரோச்சர் பாத்தீங்கன்னா பல இதுல இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து சின்னது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி. சின்னது வந்து என்ன, இது எவ்வளவு ரேட்டு? 130. இது வந்து 130, 300 அந்த மாதிரி ரேஞ்சிலும் இருக்கு. ஸோ பெரிய பாக்ஸ்ல கேட்டாலும் பெரிய பாக்ஸ் இருக்கும், சின்ன பாக்ஸ் கேட்டாலும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நட்ஸ்ல இருக்கு. டைரி மில்க் பாத்தீங்கன்னா நட்ஸ்ல இருக்கு. ஸோ நட்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரி மில்க் ரோஸ் ஆல்மண்ட் அண்ட் ஆல்சோ டைரி மில்க் சில்க் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா டைரி மில்க் சில்க்ல வந்து சாக்லேட் இருக்கு, அப்புறம் வந்து பப்ளி இருக்கு, சில்க் பப்ளி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கப்புறம் சில்க் மவுஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஆனா நான் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிடாதான், ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ ஆல்சோ வந்து ப்ரௌனில் இருக்கு, கேட்பரி ப்ரௌனில். ஸோ அதே கம்பெனி தான் இது வந்து பண்றாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இது மாதிரி பல வகைகள் இருக்கு. அண்ட் 5 ஸ்டார்லயும் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார், கிட்கேட் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபாரின் பிராண்ட்ல இருந்து லோக்கல் பிராண்ட் வரைக்குமே வச்சிருக்காங்க.
அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு பேக்காவும் ஒரு பேக்காவும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பீஸாவும் கிடைக்கும், ஒரு பேக்காவும் கிடைக்கும். ஓகேங்களா? பேக்கா கிடைக்கும் போது ரேட்டு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாலும் கம்மி பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஏன்னா ரேட்டு கம்மியாக தரும், இன்னும் ரேட்டு கம்மி பண்ணுவாங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. ஓகே, உங்க பல்கா எடுக்கும் போது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் இது வந்து வேஃபல்ஸ் டைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நவாட்டி இருக்கு. ஸோ நவாட்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர் சாரி சீஸ் நவாட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சாக்லேட் நவாட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சொல்லணும்னா ஃபாயின் நட்டுன்னு சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வருது. சாக்லேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாயின் சாக்லேட்டாக இறக்கியிருக்காங்க. இம்போர்ட்டட் சாக்லேட் தான், ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காது. ஆக்சுவலாக ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 5 ரூபா 6 ரூபான்னு தான் சொல்றாங்க. 6.25 ரூபான்னு தான் சொல்றாங்க ஒரு பீஸு. ஸோ இது எடுத்துமே 6.25 ரூபாய் தான். இது பாருங்க, இது வந்து வெளில கிடைக்காது. மோஸ்ட்லி எந்த கடையிலுமே நம்ம ஊர்லாம் கிடைக்காது. ரொம்ப ரேர் தான், ஒரு கடை 2 கடை தான் வச்சிருப்பாங்க. நம்ம கடையில் அது இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். ஃபாரின் சாக்லேட் இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 420 ரூபா அந்த மாதிரி தான் சொல்றாங்க. 450 ரூபா, 420 450 ரூபாய் வரைக்கும் தான் சொல்றாங்க 1 கிலோ. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும், அதாவது வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பேக் இது வாங்கிக்கலாம். 420 ரூபா தான், 450 ரூபா தான் வரும். அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கி அவங்க கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும், சாக்லேட்டும் ஒர்த்தபுளா இருக்கும். ஏன்னா 6 ரூபாய்க்குனா 6 ரூபாய்க்கு ஒர்த்தபுளா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இங்க வந்து பாதாம் பிஸ்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை காட்டுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் காட்டுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸோ பாதாம் பிஸ்தான் இது எல்லாமே கிடைக்கும். பிஸ்கெட் எல்லா கடையிலும் வச்சிருக்காங்க, ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா கடையிலும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம தந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பாதாம் பிஸ்தாலாம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எப்படி சொல்றது, கிஃப்ட் பேக்காகவும் நாங்கள் தரோம். கிஃப்ட் பேக்கா தரோம். ஸோ அதில் வந்து எல்லா ஒரு எப்படி சொல்றது, பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாதாம் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து பிஸ்தா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிடுவாங்க. சரி, ஆனால் அது என்னன்னா, ஆனால் அது என்னது நடுவில் ஒரு இருக்கு, நடுவில் அது பக்கத்தில் அதுல அது பேர் என்னது, ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் இல்ல, பிஸ்தா கீழே ஒன்று இருக்கு. பாதாம் கீழேண்ணா, இது முந்திரி சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பிஸ்தா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து பாதாம் சாப்பிடுவாங்க. ஆனா இது எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு வீட்டு வாங்கினா 5 பேர் 5 வகையா சாப்பிடுவாங்க. அது எல்லாமே ஒரு பேக்டா ஆக்கி மொத்தமா ஆக்கி எல்லாமே தனித்தனியா பேக் வச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அழகா ஒரு பேக்கா கிஃப்ட் பேக்கா தந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கிஃப்ட் வாங்கினா கிஃப்ட்டும் நீங்க தரலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டும் தரலாம் பர்த்டேக்கு. அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு வாங்கும்போது மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதாவது நீங்கள் மட்டும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்சதும் இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கே கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே சாப்பிட மாட்டாங்களா, அது மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் வச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக்கா இருக்கு. இது வந்து 150 ரூபா கிட்ட ரேட்டுங்களா, 150 ரூபா கிட்ட வரும். ஸோ இது வந்து இருக்கு, தனியாகவும் தருவாங்க. அண்ட் ஆல்சோ 1 கிலோ 2 கிலோன்னு உங்களுக்கு பேக்டாகவும் இல்லாம சின்ன சின்ன ஐட்டமாகவும் தருவாங்க. ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அந்த மாதிரியும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஐட்டம் இருக்கு. ஸோ வந்து பார்த்தா வச்சு அப்படி பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இன்னும் சொல்லிட்டே போலாம். போல நம்ம வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த பாண்டி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா அண்ட் வந்த உடனே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நீங்க வந்து ட்ரீட் பண்ணாலே வந்து சர்வீஸ் பண்றது வந்து அவ்வளவு அருமையா பண்ணுவாங்க. உங்க வீட்டுக்கு கஸ்டமர் மாதிரி பண்ணுவாங்க, அதுவும் எப்படி சொல்றது, உங்க வீட்டு விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே அந்த அளவுக்கு அருமையா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கடைக்கு வரோம்னா பாத்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் ஆல்சோ வந்து டேஸ்ட், இதுக்காக தான் வருவோம். ஆனா இவங்க வந்து டேஸ்ட் மட்டும் கொடுக்கலங்க, சர்வீஸும் அவ்வளவு அருமையா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்த இந்த எல்லா நண்பர்களுமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவ்வளோ கைண்டா அவ்வளோ தன்மையா பேசுறாங்க. சர்வீஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்றாங்க. நான் சில கல்லாம் போயிருக்கேன், அதாவது ஒரு டேபிள் கூட துடைக்க மாட்டாங்க. தொடங்கன்னு சொன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் அவங்க பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை வந்து நல்லா வந்து ட்ரீட் பண்ணாத இடத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமரை. ஸோ இங்க சேவிங்காகவும் வரலாம் அண்ட் ஆல்சோ வந்து நீங்க டேஸ்ட்காகவும் வரலாம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் தான் சொல்லணும், ஏன்னா வந்து அவ்வளோ அருமையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஒரு டேஸ்ட் பாத்தீங்கன்னா அது நாளைக்குமே இருக்கும். ஏன்னா சில கடைலாம் நம்ம பார்த்துருப்போம், எப்படின்னா இன்னைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், நாளைக்கு வேற ஒரு டேஸ்ட் இருக்கும். அவங்க இங்க அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு டேஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா மாறலாம் மாட்டாங்க, அப்படியே மாஸ்டர் தான் இருப்பாங்க. அப்படி மாறினாலுமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாஸ்டரும் அதே டேஸ்ட்டை போடுறாங்க. ஸோ சில கடை டேஸ்ட் வெரி ஆகும், ஆனா நம்ம கடையில் அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன டேஸ்ட் போடுறோம் அதே நாளைக்கும் போடுவாங்க, அதே நாளைக்கும் போடுவாங்க, ஒரு வருஷம் அதே டேஸ்ட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸே இல்லாம டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன் டைம் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா வெக்கேஷன்லாம் வருவீங்க, இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எல்லாத்தையும் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஃபேமிலியா வந்துட்டு போறதுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், ஃபேமிலியா அழகா வந்துட்டு போகலாம். ஸோ பாண்டிச்சேரி வரவங்க கண்டிப்பா வந்து பாண்டிச்சேரி முதலாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்ல இருக்க நம்ம கடை கிராண்ட் கேஃபேன்னு இருக்கும். ஸோ வாங்க நம்ம கடைக்கு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும்.
அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோ அடுத்தடுத்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்க எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.